அதாவது இந்திய சந்தையை ஆக்கிரமிக்க 5 புதிய மாடல் கார்களும் வர இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அதில் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத நம்ம இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா XUV 700. இது வந்து அதாவது 2024 தொடக்கத்திலே அறிமுகமாகும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. இந்த XUV 700 புதிய மாடலை மகேந்திரா தயாரித்தும் வராங்க. 2.0 லிட்டர் டர்போ பெட்ரோல் மற்றும் 2.2 லிட்டர் டீசல் என்ஜின்களும் தொடரும் அப்படின்னும் புதிய மாடல்களில் சிறிய வெளிப்புற மாற்றங்கள் அதாவது உட்புற மேம்பாடுகள் மற்றும் புதிய அம்சங்கள் சேர்க்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சில மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணி அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதிய டாடா சியாரா. டாட்டாவினுடைய புதிய சியாரா முதல்ல பேட்டரி எலக்ட்ரிக் மாடலாக அறிமுகமாகும். அதோடு சேர்த்து இந்த நிதியாண்டினுடைய இறுதிக்குள்ள இது அறிமுகமாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஹேரியர் EVயை அடிப்படையாக கொண்டு இது வடிவமைக்கப்படும் அப்படின்னும் பெட்ரோல் மற்றும் டீசல் மாடல்களும் பின்னர் அறிவிக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே இருக்கக்கூடிய 2.0 லிட்டர் டீசலுடன் டாட்டாவினுடைய புதிய 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினுடனும் அறிமுகமாகுது அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அதோடு சேர்த்து இது வந்து கியா மாடல் காருக்கு வந்துட்டு ஒரு போட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் இந்த கார் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெனால்ட்டில் அப்படி வந்து டஸ்டர் கார் வந்துட்டு திரும்ப அறிமுகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இந்த கார் ஏற்கனவே அப்படி வந்து பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸை கொண்டிருக்கு அப்படின்னும் சொல்லலாம். டஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் இந்திய சந்தையில் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இது வந்து டஸ்டர்னு ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ரெனால்ட் டிரைவர் காரை கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு மாசான லுக்கில் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. மேலும் இது வந்து பார்த்தீங்கன்னா CMF B+ அதாவது பிளாட்ஃபார்மை அடிப்படையாக கொண்டு இது வடிவமைக்கப்படும் அப்படின்னும் ஹைபிரிட் பவர் ரேடியன் இதில் இடம்பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி சில மாடிஃபிகேஷன் டஸ்டர் மாதிரியே இருக்கும், அதாவது பக்கம் டிரைவர் மாதிரியே இருக்கும். ரெண்டுமே மிக்ஸ்டாக ஒரு மாதிரி ஸ்டைலிஷான லுக்கில் எதிர்பார்க்குறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நிசான் கம்பெனியினுடைய சைஸ் SUV அதாவது மிட் சைஸ் SUV வந்துட்டு லான்ச் பண்ணாத சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்திய சந்தைக்காக நாங்கள் புதிய மாடல்களை நிசான் தயாரித்து வராங்க அப்படின்னு இதில் முதலாவதாக ஒரு காம்பேக்ட் MPV அதாவது ரெனால்ட் டிரைவருடன் இது பிளாட்ஃபார்மை பகிர்ந்து கொள்ளும் அப்படின்னும் அதன் பிறகு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டெர்னானோ ஒரு மிட் சைஸ் SUVயை உருவாக்கும். அடுத்த நிதியாண்டினுடைய தொடக்கத்தில் இது அறிமுகமாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பட்ஜெட் கார் எதிர்பார்க்குறவங்களுக்கும் ஒரு பயங்கரமான கார் எதிர்பார்க்குறவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நான் சீக்கிரமாகவே கார் வாங்க போகிறேன்டா அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.